நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் பல்வேறு ஆளுமைகளை தொடர்ந்து நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதீப் குழுமத்தினுடைய தலைவர், எங்கள் பெருமைக்குரிய அரபு நிலத்தினுடைய அடையாளம் என்று சொல்லலாம். அதீப் குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் அன்சாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் உங்களை பற்றின ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. முதலாவது நன்றி, ரைஸ்க்கு நன்றி செய்ய கடமைப்பட்டுள்ளோம் தான் சொல்லணும். ஃபாதரோட இணைந்து பயணிப்பதில் என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. என்னுடைய தாய் தந்தையர் ராமநாடு மாவட்டத்தில் புதுமடம் என்ற ஒரு கிராமத்திலிருந்து வந்தவங்க. அப்போ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. எங்கள் ஃபாதருக்கு நாங்கள் மொத்தம் 7 பேர். அதில் எங்கள் ஃபாதருக்கு இப்போ இல்லை, அல்லாஹ்ரஹம். அவருடைய திறமைகளை, அவர்களுடைய இது எல்லாத்தையும் போட்டு என்னை வளர்த்ததுடைய இதாக இன்றைக்கி அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன் இந்த டைமில். அதே மாதிரி அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க எங்களை எல்லாரையும் இந்த 7 பேரையும் படிக்க வச்சு எல்லாரையும் வளர்த்து கல்யாணம் பண்ணதில் அம்மா பெரிய பங்களிப்பு. இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய கிஃப்ட்டுன்னு சொன்னால் என்னுடைய அம்மா. ஓ, சூப்பர். அதில் எங்களோட இன்றைக்கும் அபுதாபியில் எங்களோட இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரேயர்ஸ் இதில் நாங்கள் இன்றைக்கி இந்தளவுக்கு எல்லோரும் முன்னேறி இருக்கோம். எங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லை, எங்களை சுற்று சார்ந்தவர்கள், என்னோட பயணிக்கக்கூடியவர்கள், என்னுடைய குடும்பத்தார், நண்பர்கள் எல்லோருமே பயனடைகிறோம் இதனுடைய இதில். இது நான் படித்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னையில். பேசிக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு நான் அபுதாபிக்கு லூகாஸ் டிவிஎஸில் ஒரு ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நான் அபுதாபிக்கு போனேன். அபுதாபியில் இந்த அதுக்கப்புறம் நம்மளுடைய படிப்பு தொடர்ந்துன்னு சொல்லும்போது இன்றைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் எனக்கு சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் இதில் சீட் கிடச்சிருக்கு. ஹார்வர்டுடைய கண்டினியூஸ் அலுமினியாக இருக்கேன். படிக்க வைக்க எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாங்க, நீ எப்படியாவது படிக்கணும்னு. அந்த நோக்கத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நிறைய பேரை படிக்கிறதுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இறைவன் கொடுத்துருக்கான். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய அந்த கனவு நல்லா படிக்கணுன்றது, நிறைய பேரை படிக்க வைக்கணுன்றது, அந்த கனவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்துட்டு தொடர்ந்து படிப்பது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு செயல் சார். அதுவும் குறிப்பாக ஒரு இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் படிச்சுட்டு அதில் மேலே 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 இந்த மேலாண்மை சார்ந்த படிப்புகள், இந்த படிப்பை நோக்கி உங்களை சக்தியாக உங்களை இயக்கியது என்ன விஷயம் சார், அப்பாவை தாண்டி? அதாவது அரபிக்கில் ஒன்று சொல்லுவாங்க, ரப்பி ஜித்னி இல்மான். அதாவது கல்வி தான் நமக்கு நம்ம விட்டு செல்லக்கூடிய பெரிய செல்வம். இதை நம்ம படித்தாதான் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், அடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக அமைய முடியும். இதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் டாக்டர்கள் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் லைஃப் டைம் படிக்கணுன்ற ஒரு தேற்றம், ஒரு தேவை, ஆர்வம் இருந்துச்சு. இதையும் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் எல்லா துறைகளிலுமே படிப்புன்றது ஒரு இன்றியமையாததாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகனும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டாரு அபுதாபி யூனிவர்சிட்டியில். அப்போது நான் புஷ் பண்ணலை, அவராக சொந்தமாக இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணார். அப்போ இந்த படிப்புன்றது ஒன்லி நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் போய் சேரணும். இதில் நம்ம பல துறைகள், அதாவது பல நாடுகளில், இப்போ யூகேல இருக்குது, நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதில் கண்டினியூஸாக நம்ம மெம்பர்ஷிப், இதனுடைய படிப்பு, அதாவது சிபிடின்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், இந்த இதில் நம்ம பயணிச்சுக்கிட்டு போகிறோம். இதனால பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம நிறைய தலைவர்களை பார்க்குறோம். தலைவர்களை பார்க்கும்போது எல்லாருமே இப்போ நம்ம டாக்டர் ஏபிஜே அவங்களாம் சொல்லும்போது எனக்கு என்றுமே 16 நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதாவது சில மணி நேரங்கள் தூங்கினா போதும். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆர்வம். ஏன்டா என் ஃபாதரால் படிக்க வைக்க முடியல. அந்த படிக்க வைக்க முடியாமல் இருந்த காலகட்டத்தில் என்னை எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சாங்க. அப்போ நான் சம்பாதிக்க காலகட்டத்தில் இதில் ஒரு பகுதியை
செலவழிப்பேன் படிக்கிறதுக்காக வேண்டி. ஓகே. அந்த பிரயாணத்தினுடைய இது நம்ம அந்த பயணத்தில் தொடரும் போது நிறைய பேரை நம்ம சந்தித்தோம். தலைவர் சந்திக்கும் போது எல்லாம் படிப்புடைய நோக்கம், அதனுடைய முக்கியத்துவம், இதனால் வந்து நம்மளால் வந்து பலருக்கு பயனடையக்கூடியதுன்னா படிப்பு ஒன்று. படிப்பை மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் வெற்றி செல்லக்கூடியதாக இருக்கின்றது ஒரு ஆழமான எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த நேர்காணலை பார்க்குறவங்களுக்கும் வாசிப்பு படிப்புக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நீங்கள் மாறி இருக்கீங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டு அதீப், எப்படி சார் இந்த அதீப் குழுமத்துக்குள்ளே போனீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சிஇஓவாக உங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி இருக்கீங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டு ஒரு சிஇஓ, அந்த பயணத்தை சொல்லுங்கள் சார். அந்த இதுக்கு முன்னாடி பேசுனதில் படிப்பை பற்றி சொல்லும்போது, இன்றைய காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் சொல்லி வந்ததுனால எல்லாரும் படிக்கிறத விட்டோம். ரீசெண்டாக எங்களுடைய கம்பெனியில், எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் வந்து ஒரு நாலேஜ் ஹப், படிப்புக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் புக்குங்களை கொண்டுட்டு வந்து வச்சு, இதில் வந்து லாங்குவேஜஸ் வைக்கும்போது முதல்ல தமிழ், அரபி, தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி இந்த கலந்த அந்த புக்குங்களையும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த கேட்ட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு செக்டார். எந்த நாட்டில் போனாலும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா சர்டிஃபைட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ண முடியும் எதையுமே. ஒரு பில்டிங்கை பார்த்தாலும். இதை தாண்டி நான் வந்து முதல்ல போகும்போது கன்ஸ்ட்ரக்ஷனுடைய எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்த்தேன். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே லூகாஸ் டிவிஎஸில் ட்ரைனியாக முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இடிஏ என்ற நிறுவனத்தில், இடிஏன்றது பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. அதனுடைய தலைவர் வந்து சகோதரர் சலாவுதீன் கக்கான்னு சொல்லக்கூடிய எம்டி, அவங்கெல்லாம் நமக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களுடைய நிறுவனத்தில் நான் வந்து வேலைக்கு சேர்ந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில், அதாவது பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பில்டிங்களில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் வேலையை படிச்சுட்டு அதிலிருந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து பின்னாவேதான்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். சிமிலர் ஃபீல்டு. அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுடைய தேவை குறையுது. கன்ஸ்ட்ரக்ஷனுடைய செக்டர் வந்து கொஞ்சம் டவுனில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நடத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் வந்து திடீர்னு ரிட்டையர் ஆகுறாரு, அவர் ஊருக்கு போகிறாரு. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நம்ம ஏன் நீ வந்து இது பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அந்த டைமில் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்லேருந்து நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்றது அந்த செக்டரில் நம்ம போகிறோமேன்னு சொல்லி எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இது கேரியர் எப்படி இருக்கும், நமக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம இந்த எலக்ட்ரிக்கலுடைய ஃபீல்டை விட்டு போகிறோம்னு சொல்லும்போது பார்க்கும்போது நம்ம பேசக்கூடிய அந்த படிப்பு, இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மட்டும் கிடையாது, மெக்கானிக்கல், ஏர் கண்டிஷனிங், பிளம்பிங் சொல்லி பலதரப்பட்ட எம்இபி இந்த செக்டாருக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் நான் வந்து ஸ்டார்ட் நான் ஆகும்போது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், பிரிட்டிஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் யூகேல இருக்கக்கூடியதில் நான் மெம்பர்ஷிப் ஆகிறேன். மெம்பர்ஷிப் ஆகி அதனுடைய படிப்புகள், அதனுடைய குவாலிஃபிகேஷன்ஸை நான் அப்கிரேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அதனுடைய இதில் வந்து யுஏயுடைய சாப்டருடைய சேராக இருக்கேன். ஒரு அதில் வந்து யூகே பீப்புள்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இதில் ஒரு தமிழனாக, தமிழ் ஆள் வந்து ஒரு ஆள் இந்தியனையும் தாண்டி தமிழனாக அந்த இதில் நம்ம வந்து ஒரு சாப்டருடைய சேர். அது இல்லாமல் அதில் வந்து ஃபெல்லோ மெம்பர்ஷிப், அதாவது அசோசியேட்டட் மெம்பர், சர்டிஃபைடு மெம்பர், இதையும் தாண்டி ஃபெல்லோ மெம்பர்னு சொல்லக்கூடியது வேர்ல்டுலேயே வந்து ஒரு 10,000 பீப்புள் இருக்கக்கூடிய அந்த இதில் நானும் வந்து ஒரு ஃபெல்லோ மெம்பரான ஒரு ஆல்மோஸ்ட் 70-80 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அது அக்ரெடிடேஷன் எனக்கு கிடச்சிது. அதை இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அதில் வந்து நல்ல லேர்னிங் நிறைய கண்டினியூஸாக லேர்ன் பண்ணும்போது நம்ம அந்த பிரிட்டிஷ் இன்ஸ்டியூட்டுடைய அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்தோடனே இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் அதீபுடைய இதில் வந்து என்ட்ராகிறோம். இதுதான் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது, எப்படி வேணாலும் நம்ம வந்து இது பண்ணலாம். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் இருந்தால் போதும் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில்.
அதை தொடர்ந்து நம்ம வந்து இதில் பிரயாணிக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. நீங்க அதீப்புக்கு உள்ளார வரக்குள்ள இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நம்ம உருவாக்கணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்துச்சா? இது சரியான கேள்வி. நான் இன்னைக்கு வந்து ஆஃபீஸில் வந்து கேட்கும்போது வாட் இஸ் யுவர் விஷன் நம்ம கேட்கும்போது நான் வந்து வி ஆர் டுவர்ட்ஸ் கோயிங் டு தி $1 billion சொல்லுவேன் போல்டா. ஆளுங்கெல்லாம் கேட்பாங்க, சார் நம்ம வந்து 400 million டர்ன் ஓவர் போய்கிட்டு இருக்கோமே, எப்படி நீங்கள் இந்த கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க என்பது அதீப்புடைய விஷனை நோக்கி. இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து அதீப்பில் வந்து நான் வரும்போது இறைவனுடைய கிருபையில் வந்து ஒரு சில அதாவது ஒரு சில நம்பர் மட்டும் இருந்துச்சு. அதாவது அதீப் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல, அது ஆல்ரெடி 94லேயே ஒரு பாலகிருஷ்ணன் ஜெயக்குமார்ன்றவர், அவர் கேரளத்தை சேர்ந்தவர், அவர் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். அது வந்து இஎல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா லோ வோல்டேஜ்னு சொல்லக்கூடிய சிசிடிவி, கேமரா, SMA டிவி, இது நிறுவனமாக ஒரு சின்ன ஒரு நிறுவனமாக இருந்துச்சு. அப்போ அவர் என்னை அழைச்சி கூப்பிட்டு, சார் நீங்கள் அது நடத்தணும். நான் சொன்னேன், இதில் முதல்ல வந்து ஃபேமிலி இருக்கக்கூடாது, ஃபுல் ஆப்ரேஷன் நம்மளுடைய இதில் இருக்கணும் போது நான் அதில் வந்து பார்ட்னராக இணைஞ்சு 2007 நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஒரு சில எண்ணிக்கையிலேருந்து நம்ம கிராஜுவலாக அப்போ வந்து இந்த இதில் வந்து இதுக்கு முன்னாடி வேலை செய்த கம்பெனியில் என்கிட்ட வேலை செய்த இப்போவும் நம்ம வந்து பெருமையாக சொல்லணும்டா, என்னோட ETL வேலை செய்த என்னுடைய சபார்டினேட்டை வேலை செய்தவர் அதீப்பில் இன்னைக்கு வேலை செய்கிறாரு. ஓ சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு வந்து அந்த உறவு அதாவது நான் வேலை பார்த்த எல்லா கம்பெனிலையும் உள்ள சீனியர் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, ஜூனியர் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, என்னுடைய சபார்டினேட்டராக வேலை பார்த்தவங்க எல்லாருமே இந்த அதீப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதீப்புடைய வளர்ச்சின்னு சொல்லி பார்க்கும்போது 2007 ஒரு சில ஆட்களை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு சாதாரண ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது முதல்ல MEP, அதுக்கப்புறம் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய இந்த குவாலிஃபிகேஷனை வந்து உள்ளே கொண்டுட்டு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த இதை வந்து கிராஜுவலாக இது அடிக்கடி சொல்லும்போது இது வந்து பார்த்திங்கன்னா அதீப் வந்து ஓவர் த நைட்லாம் வரல, ஆர்கானிக்காக ரொம்ப ஆழமாக இதில் வந்து எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ரைட் அண்ட் லெஃப்ட். இன்ஜினியர் இம்தியாஸ் வந்து லீகல் பார்ட் எல்லாத்தையும் பார்த்துக்குறாரு. அவர் வந்து கம்பெனியுடைய லைசன்சிங், அக்ரிடேஷன், விசா, இந்த இதெல்லாத்தையும் ஹியூமன் கேபிட்டலுடைய டைரக்டராக இருக்கிறாரு. அடுத்தது வந்து இன்னொரு பிரதர் வந்து இன்ஜினியர் வசீர். அப்போ நம்ம எல்லாருமே இதில் ரைஸ் அசோசியேட்ன்றதுனால மோஸ்ட்லி எல்லாருக்குமே எங்களுடைய பிரதர்களை தெரியும். ஆனால் அங்கே UAEயில் பார்த்துக்கும் போது வசீரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா COO, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக அவர் தான் வந்து கம்பெனியை மொத்தமாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க தான் இருக்காங்க, ரைட் அண்ட் லெஃப்ட். நான் ஒரு சின்னதாக ஒரு மூளையாக இவங்களுக்கு வந்து கைட்லைன் மட்டும் கொடுத்தா போதும், அந்த நிறுவனத்தில் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சார், எப்படி சார் ஒரு சகோதரர் 3 பேரும் இணைந்து ஒரு 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 விஷனை நோக்கி 3 பேரும் ஓடுறங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி சார் சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து என்னென்னா எங்களுடைய ஒற்றுமை, அதாவது ஒற்றுமையின் இது இஸ்லாமிக் பிரின்சிபலில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமையாக இருக்கிறதுல நாங்கள் வந்து கூட்டு குடும்பம் இன்றைக்கும். இப்போ நான் பிரதரு, அம்மா எல்லாரும் ஒன்றாவே அபுதாபியில் நாங்கள் ஒரே வீட்லேயே இருக்கோம். இப்போ வந்து என்னுடைய மனைவியை நான் சொல்லணும்னா கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும், இப்போ மகனுக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் இது வரைக்கும் வந்து எங்கள் அம்மாவுக்கும் இந்த மாமியார் மருமகள் சண்டைலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை எங்கள் வீட்டில். அதே மாதிரி என்னுடைய பிரதருடைய மனைவிகளும் இவங்க எல்லாரும் ஒற்றுமை. இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம், ஒற்றுமையாக இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு போகிறதுக்கு காரணம்னா இதுக்கு பின்பலம் வந்து எங்களுடைய குடும்பங்கள் தான். என் மனைவி, தம்பிகளுடைய மனைவிகள், அவங்கெல்லாம் வந்து எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து பேக் போன் சொன்னால் எங்களுடைய ஃபேமிலி. அது வந்து இன்றைக்கி அதனால் வந்து எங்களால் வந்து ஆஃபீஸில் எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டுமே இருக்காது. அப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா 2 பேரும் ஷேடோ, ஒரு ஆள் என்னை வந்து பார்த்துட முடியாது, பேசிட முடியாது, என்ன அவங்க இல்லாமல் நான் வந்து எங்கேயுமே நடக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து தம்பிகள் வந்து, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், தம்பியுடையான் படைக்கஞ்சா, அது வந்து ரொம்ப கரெக்டானது. இறைவன் எனக்கு கொடுத்துருக்க அருட்படையில் பார்த்தீங்கன்னா 1 அம்மா
ஒன்று தம்பி. இது வந்து பெரிய கூட எனக்கு என்னுடைய குடும்பங்கள்ல சொல்லணும். கண்டிப்பாக சார். இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் நீங்கள் இந்த துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு நிறைய நாடுகளை நோக்கி பயணப்படுறீங்க. நீங்கள் தொடக்க காலத்தில் பார்த்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வாய்ப்புகளுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான வித்தியாசங்கள் என்னென்ன சார்? ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கும்போது யுஏஇயில் வந்து முதலாவதாக வந்து யூகே பேஸ்டு கம்பெனிஸ் தான் டாப்பில் இருந்தாங்க. ஓகே. அவங்க தான் வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் கம்பெனிஸ். இப்போவும் வந்து யுஏஇயில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லக்கூடிய யுஏஇ பேஸ்டு கூட கிடையாது, இந்தியன் பேஸ்டு கம்பெனி யுஏஇயில் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து அதிகமாக தான் இருக்கும். அதை யூகேல உள்ள ஆளுங்க கம்பெனி நடத்துகிறதையும் இப்போ ரீசெண்டாக நான் இந்த இதை பதிவு பண்ணுறேன்னா, கம்பெனியுடைய ஆட்கள் இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், கம்பெனியுடைய அசட் என்னன்னு சொல்லும்போது என்னுடைய ஆட்கள், ஓகே, அவங்க தான் பீப்புள்ஸ் தான் என்னுடைய அசட்டு. கம்பெனி வந்து பக்கபலமாக இருக்கக்கூடியது வந்து பீப்புள். இவங்க இல்லாமல் கம்பெனி வந்து கிடையாது. பீப்புள் மேனேஜ்மெண்ட். அதனால இது வந்து ரீசெண்டாக ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் மிடில் ஈஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அவார்டுக்கு 2024 நாங்கள் வந்து போயிருந்தோம். போகும்போது அவார்டுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் வெளியே கிளம்பிட்டேன். லாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்காமல் நான் வெளியே போயிடலான்னு பார்த்தா திடீர்னு கூப்பிட்றாங்க சர்ப்ரைஸாக. நார்மலாக இந்த அவார்டுங்கள்லாம் நாமினேஷன் பண்ணணும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் விசனரி ஆஃப் த லீடர்ன்ற அவார்டை அதீபுக்கு கொடுத்தாங்க. ஆன் பிகாப் ஆஃப் நான் போய் அன்சாரின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். பட் வந்து இது வந்து கம்பெனிக்கு கிடைச்ச பெரிய அக்ரெடிஷன். இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு காலத்தில் வந்து என்னென்னா ஒரு சில கம்பெனி மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய கம்பெனிகள் மார்க்கெட்டில், ஏன்னா இதனுடைய க்ரோத் வந்து வேர்ல்டு வைடாக நல்லா குளோபலி நல்ல அக்ரெடிஷன் ஆகிருக்கு பல கண்ட்ரியில். இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசல்ஸில் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், யூகேல அடுத்து பிரான்ச் ஓப்பன் பண்ணோம், இப்போ இந்தியாவுடைய பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். அதனுடைய எம்ஓயுக்கு தான் சைன் பண்ண தான் வந்தோம். அதனுடைய ரைஸுடைய மூலமாக அது ஏற்பட்ட நம்மளுடைய தொடர்பு. நான் விளக்கி சொல்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக நான் பதிவு பண்ணி ஆக வேண்டிய ஒரு இன்றைய நிகழ்வு வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா வளர்ந்து வருது. அதாவது யுஏஇயில் வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இன்ஜினியரை வேலை பார்த்தா அங்கே என்ன சம்பளம் கிடைக்குதோ அதனுடைய 70-80% சென்னையில் இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு வந்து தரம் உயர்ந்திருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, நான் வந்து லீவில் வரும்போதெல்லாம் நான் வந்து இண்டு பேப்பர் எடுத்து சர்வே பண்ணி பார்ப்பேன், கால் பண்ணி கேட்டு பார்ப்பேன் இது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்திருக்கு. நம்மளுடைய இந்தியாவிலேயே நிறைய அதிகமான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஓகே சார். இப்போ இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் துறையினுடைய எதிர்காலம் போக்கு எப்படி இருக்கும்? தமிழகத்தோடைய ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் எதிர்காலம் எப்படின்னா, இப்போ ஒரு மனிதர் வந்து வேறு எந்த செக்டாரில் போனாலும் இப்போ இந்த செக்டாரில் தான் திருப்பி போய் வேலை செய்ய முடியும். ஆனால் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்த்தா, நான் என்னுடைய பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவர் நெக்ஸ்ட் டே எந்த கண்ட்ரியில் போனாலும் அவருக்கு டிமாண்ட் இருக்குன்றது. ஏன்னா எங்களுடைய கம்பெனியில் நிறுவனத்தில் நிறைய பேரை பார்க்குறோம், வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஒன்று ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் செக்டர், அதீபுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதீபில் வந்தவொடனே 6 மந்த்லேயே பெட்டர் ஆஃபர் கிடைக்குது, டபுள் த சேலரி கொடுத்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து சில பேர் எங்களுடைய கம்பெனியில் வந்து வேலை பார்த்தவங்க விட்டுட்டு சென்னையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அபுதாபியில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் செக்டருக்கு. அந்தளவுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் என்னென்னா எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் நம்ம வந்து இவங்கள ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் மோல்டு பண்ண முடியும் ஈஸியாக. அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது வேர்ல்டு வைடாக. எங்கே போனாலும் அதனுடைய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கின்றது, எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் நிறைய படித்த பொறியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு 10,000-15,000க்கு போய் முடங்குற நிறைய இளைஞர்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு விஷனரி லீடராக அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன சார்? இது நல்ல அருமையான கேள்வி. இது வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக போய் சேரக்கூடியது. ஏன்னா இந்த அவங்க இன்ஜினியரிங் படிக்க போகிறதுக்கே இப்போ நிறைய பேர் ரெடி இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஜினியரிங்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
இந்த இளைஞர்கள் இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு 15,000 20,000 தராங்கன்னு சொல்லி இந்த கால் சென்டர்லேயோ இல்லை ஒரு ஐடி நிறுவனத்திலேயோ போய் அவங்களுடைய கெரியரை மாற்றிட்டு போய் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அவங்களுக்கு 15,000 20,000 சர்வைவலுக்கு வந்துடும். இப்போ அவங்களுடைய கேரியர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சம்பளம் அதிகமாக தருவாங்க? தர முடியாது. ஏன்னா கால் சென்டர் இஸ் கால் சென்டர். என்னைக்கு இருந்தாலும் அந்த கால் அட்டன் பண்ணணும். அது புதிதாக வரக்கூடியவங்க அதே சம்பளத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர் க்யூவில் இருக்காங்க. ஆனால் இந்த இதை தாண்டி ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் போகும்போது மேபி இனிஷியலி கம்பெனி டு கம்பெனி சம்பளம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு என்றது படிப்படியாக நம்மளால் உயர முடியுன்றத எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ எங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சேலரிலையும் இருக்காங்க, பிக் சேலரி. இப்போ வந்து டைரக்டர்ஸ்லாம் வந்து இப்போ 40,000 திரகம்ஸ் போது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இன்ஜினியரிங் படித்தால் வளர்ந்துருக்காங்கன்னு போது இப்போ எங்கள்கிட்ட வந்து இதற்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும், நாங்கள் வந்து ட்ரெயினியாக எடுக்கிறோம். ஓகே, சில யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் வந்து டைப் பண்ணி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனின்னு எடுக்கிறோம். ஓகே, இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் என்ன பண்ணுறோம்னா முதலாவதாக வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் ஒரு சேலரி, அதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் ஒரு அசஸ்மெண்ட், 6 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்ரி 6 மந்த் அவருடைய கேரியரை இம்ப்ரூவ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கம்பெனியில் ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனியாக வந்தால் இன்னைக்கு வந்தவர் அவர் எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் வச்சு ஒரு வெஸ்டர்ன் ரீஜன் சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுடைய மேனேஜரெல்லாம் இருக்காங்க, ரீஜனல் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஆர்கானிக்காக வந்து எப்படி கம்பெனி க்ரோ ஆச்சோ அதே மாதிரி ஆளுங்களும் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், க்ரோ டுகெதர். நாங்கள் மட்டும் வளரக்கூடாது, கம்பெனி மட்டும் வளரக்கூடாது, நீங்களும் வளரணும், நீங்களும் சிஇஓ ஆகணும், ஒருத்தரும் சிஇஓ ஆகணும், ஒருத்தரும் ஒரு டைரக்டர் ஆகணுன்றதான் எங்களுடைய நினைப்பு எப்பவுமே. கண்டிப்பாக சார். இப்போ அதீபுடைய எதிர்கால திட்டங்களாக உங்களுடைய மனதில் வைத்திருக்கிற திட்டங்கள் என்னென்ன, எந்தெந்த நாடுகளை அதீப் தன்னுடைய குறியில் வச்சுருக்காங்க சார்? இப்போ நாங்கள் வந்து அதீப்பில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எங்கள்கிட்ட வந்து 4,500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகே, இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா 70 to 80% தமிழ் ஆட்கள் வேலை செய்கிறாங்க. சிறப்பு சிறப்பு. அப்போ வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேனேஜர்ஸ் மீட்டிங் ஒரு 30-40 பேர் இருக்கோம்டா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்லேயே மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலரை தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளியோ இல்லாட்டி நார்த் இந்தியன்ஸோ ஒரு சில பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து தமிழ் ஆளுங்களும் வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க. சரி, காமனாக பேசணுன்றதுக்காண்டி ஒரு ஆங்கிலத்தை யூஸ் பண்ணுமே தவிர மற்றபடி பேசணுன்னா தமிழ் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் ஆஃபீஸ் தாங்க. ஆமாம், அங்கே சர்வசாதாரணமாக நிறைய பேர் வருவாங்க, என்னடா இது தமிழில் எல்லாருமே சர்வசாதாரணமாக ஊரில் பேசுகிற மாதிரி இருக்கு அண்டு நியூ இன்ஜினியர்ஸ். அப்போ அபுதாபியில் வந்து இது வந்து நம்ம என்னடா ஒரு தமிழனாக வந்து நம்ம முன்னேறும் போது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதான் என்னுடைய பர்சனலான திட்டம். அதுக்காக வேண்டியதான் நாங்கள் வந்து தமிழர்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம ஆட்கள் வந்து ஒர்க்காலிக் மாதிரி நம்மளுடைய திறமையை வந்து வெளிக்காட்டுறாங்க நல்லாவே. இதனால தான் அந்த நம்மளுடைய தமிழ் ஆட்களுடைய பங்களிப்பு தான் அதிகப்படிய உயர்வுக்கு காரணம். அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் செக்டரில் யுஏஇயில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா இப்போ எங்கள்கிட்டருந்து வேலை பார்த்தவங்க ஒரு மேனேஜர் ஆகி வேறு கம்பெனிக்கு போயிருப்பார், அவர் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்போ அதனால் யுஏஇயில் பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் செக்டரில் வந்து தமிழர்கள் உயர்ந்து இருக்கிறாங்க. ரெண்டாவது அதீபில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்தது ரைஸ். இப்போ சீசல்ஸ் நாங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணி நல்லா நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி யூகேயில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதனுடைய பிரான்ச் வந்து ஆக்ஸ்போர்டில் ஆஃபீஸ் இருக்குது. அங்கேயும் வந்து நிறைய என்கொயரி ஸ்டார்ட் அப் எல்லாம் வந்து ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வருது. இதை தாண்டி நாங்கள் வந்து சென்னையில் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 2014 நாங்கள் லைசன்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், நானும் பிரதர்ஸும் சேர்ந்து. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ணலை. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம ரைஸோட பயணிக்க ஆரம்பித்தோடனே கண்டினியூஸாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அதில் வந்து இன்றைய நிகழ்வை வந்து இதை பகிர்ந்துக்கிறோம் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது சென்னையில், நம்ம இங்கே இருக்கக்கூடிய இடத்துல.
அப்போது என்னென்னா நம்ம WS ஹபீப் வந்து உங்களுக்கு நமக்கு ரைஸ் உடைய டாப் லீடரில் அவர் ஒரு லீடர். அவருடைய நிறுவனமான RWD விஸ்தாவுடைய நிறுவனத்தோட அதீப் வந்து கொலாபரேஷன் ஆனால் இன்னைக்கு வந்து MOA சைன் பண்ணோம். இன்னைக்கு இதை வந்து சந்தோஷத்தோட இறைவனுடைய பெரிய ஒரு கிருபையால் வந்து இது நடந்தது. இன்னைக்கு அந்த நிகழ்வை போய் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். அப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து நம்ம எப்படி நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்னை, இதில் இருக்கக்கூடிய அதர் தமிழ்நாடுகளில் மதுரை, திருச்சி இதை மாதிரி கொண்டுட்டு போகலாம். இதை தாண்டி ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி வந்து நம்ம டெவலப் பண்ணலான்னு சொல்கிறதுக்காண்டி இது ரோட் மேப்பாக இன்றைக்கி வந்து MOA அதனுடைய சைன் நடந்துச்சு. அதேபுடைய திட்டத்தில் வந்து என்னுடைய கனவுன்னு ஒன்று இருக்குது சின்னதாக. ஓகே, என்னென்னா அதீப் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும் சென்னையில் நம்மளுடைய சொந்த இடத்துல. எப்படின்னா ஒரு சின்னதாக, அதாவது படித்தவர்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ எல்லா ஃபீல்ட்லையும் படித்தவங்களுக்கு அதே மாதிரி படித்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, ஆர்வலர்கள் இருக்காங்க, சமூக ஆர்வலர்கள். ஆனால் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, படிக்காதவர்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும். அது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சும்மா சொல்லுவாங்க இல்லையா, ஊரில் வந்து பசங்க வந்து படிக்கல, தரதலையாக சுற்றிக்கிட்டு இருக்கான், சும்மா இப்படி போய்கிட்டு இருக்கான்றான். இந்த மாதிரி சொல்லக்கூடிய படிக்கலை, இல்லை 8th 10th ஃபெயில் ஆகிட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அகாடமினா திருப்பி படிக்க வைக்கிறது கிடையாது. அவங்கள வந்து உட்கார வச்சு நம்ம வந்து கேஸ் ஸ்டடீஸ் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுறது. கேஸ் ஸ்டடீஸ்ன்ற போது நான் எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஷிப் டீம் வந்து இந்த மெயினாக வந்து லீடர்ஷிப் டீமில் உள்ளவங்க யார் யாரெல்லாம் லீவில் வர்றாங்களோ அவங்க வந்து வீடியோ சும்மா ஒரு படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி வீடியோவில் இது மாதிரி இருந்தது, இது மாதிரி நடந்துச்சுப்பான்றதை ஒரு அவங்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்குறது. சொல்லிக் கொடுத்துட்டு இதை வந்து ஏதாவது ஒரு அக்ரிடேஷன் உள்ள ஒரு டிப்ளமோவோ இது மாதிரி உள்ள ஏதாவது இதோட நம்ம டைப் வச்சு இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாமையும் வச்சு சர்டிஃபிகேஷனும் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்னென்னா அதேபோடைய சென்னை நிறுவனத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை பார்க்கறதுக்கு. இப்போ கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து துபாய் போகணும், சீசலுக்கு போகணும், இல்லை மலேசியாவுக்கு போகணும் என்று இது பண்ணாங்கன்னா நம்ம உடனே வந்து அந்த கேண்டிடேட்டை நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா எங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஆட்கள் தேவை இருக்குது. அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டை சொல்லும்போது இங்கே நான் ஒரு இதை பதிவு பண்ணுறேன். கோவிட்ல எல்லாருமே டவுன், எந்த செக்டார்னு கிடையாது, எல்லாருமே டவுன். அதில் வந்து எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் வந்து UAEல 10% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. நாங்கள் அந்த டைம்லேயும் வந்து ஆட்களை ரெக்ரூட் பண்ணோம். சில கம்பெனியில் லே ஆஃப் பண்ணவங்கள நாங்கள் எடுத்து நாங்கள் இது பண்ணோம். அப்போ வந்து அதை தொடர்ந்து வந்து நம்ம பல நாடுகளில் இந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் வந்து ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால தான் நம்மளுடைய, ஏன்னா சர்வீஸ் செக்டரில் கோவிட்ல பாதிக்கப்பட்ட மொத்த பாசிட்டிவ் கேசஸாக இருந்த பில்டிங்கை நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். அப்போ இறைவனுடைய பெரிய கிருபையால் அங்கே வந்து எங்கள்கிட்ட எதுவும் மேஜர் ஆக்சிடென்ட் நடக்கலை, யாரும் இறந்து போயோ எதுவும் ஆயோ அது நடக்கலை. இறைவனுடைய பெரிய ஒரு கிருபை. அந்த டைமில் நாங்கள் க்ரோ ஆனோன்றது இந்த ஃபெசிலிட்டி செக்டருடைய பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, கண்டிப்பாக சார். உங்களுக்கும் ரைஸ் அமைப்பிற்குமான உறவு அப்படிங்கிறது லண்டன் மாநாட்டிலிருந்து, அதை இங்கே நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்க. ரைஸ் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சார் இன்றைய காலகட்டத்தில்? முதலாவது சொல்லணும்னா, முதல்ல ரைஸ் ஃபாதருக்கு ஒரு பெரிய நன்றி. ஃபாதரும் நானும் வந்து தனிப்பட்ட முறையில் நாம் பேசும்போது, நாங்கள் ஒரு அபுதாபி இருக்கும்போது ரைஸாக இல்லாமல் சும்மா தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஃபாதருடைய பெரிய கனவு, அதாவது தமிழர்கள் வெற்றி அடைய வேண்டும், தலை நிமிர் காலம்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இதில் சொல்லும்போதும் ஃபாதர் வந்து தமிழ் இன மக்கள் எவ்வளோ பறந்து விருந்து, நம்ம வந்து கிட்டத்தட்ட 190 நாட்டில் இருக்கோம், கிட்டத்தட்ட எங்கேயுமே தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த தமிழர்கள் எல்லாரையும் இந்த என்டர்பிரினர் அண்ட் ஹை ப்ரொஃபஷனல்ஸ், இப்போ என்டர்பிரினரையும் ஹை ப்ரொஃபஷனையும் கொண்டுட்டு வந்துட்டாவே, இந்த இணைச்சிட்டாவே, இதனால் தமிழ் சமுதாயத்துக்கு நிறைய இது வரும். அதனால் வந்து இந்த ரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இம்பார்ட்டன்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா,
இதில் வந்து பெரிய என்டர்பிரனர் சின்ன என்டர்பிரனர்னு கிடையாது. ஒரு சிறிய ஷாப் வச்சுருந்தாலும் சரி அவருக்கும் இது பயன்படும். இது இல்லாமல் மல்டி நேஷனல் பிஸ்னஸ் கம்பெனி பண்ணக்கூடிய பல $1 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கும் இது பயன்பெறும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சார், ரைஸுடைய 14வது மாநாடு ஜனவரி 9லேருந்து 11 வரை சென்னையில் நடக்கு. உலகத் தமிழர்களுக்கு அரபி தமிழருடைய வரவேற்பு என்ன சார்? நான் இதுக்கு முன்னாடி முதல்ல ரைஸுடைய இம்பார்ட்டன்ஸில் லண்டன்லேருந்து நான் வந்து லண்டன் மாநாடு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுலேருந்து நான் வந்து தொடர்பில் இருந்தேன். எப்படி லண்டன் மாநாட்டுக்கு போனேன்னு சொன்னால், நான் வந்து வேறு ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த மீட்டிங் காணி போயிருந்தேன். அப்போ வந்து தமிழ் ஆளுங்கெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நீ ஏன் அங்கே போய் பார்க்கக்கூடாதுன்னாங்க. அப்போ நாங்கள் ரெஜிஸ்டர்டு இது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ கிரேட்டனில் நடக்குதுன்னு உடனே நான் வந்து லண்டனில் இருந்து அங்கே கிரேட்டனுக்கு போனேன். போய் அந்த சேம் ஹோட்டலில் எதுவும் தங்குறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி மாநாட்டுக்காரவங்க எல்லாரும் அந்த ஹோட்டலையே பிடிச்சதுனால நான் அங்கே கிரேட்டனில் ஒரு ஹில்டனில் தங்கி இருந்து அப்போ மீட் பண்ணி ஃபாதர்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்போ மீட் பண்ணும்போது நான் உட்கார்ந்து கவனிக்கும் போது பெரிய ஆளுமைகள் லேசாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே வந்து இப்போ வந்து ஒருத்தர் பேர் சொல்லாமல் நான் ஃப்ளைட்டு கிடைக்கலாம், நான் என்னுடைய தனி ஜெட்டில் நான் இங்கே வந்திருப்பேன்னு சொல்லும்போது எனக்கு பெரிய பிரமிப்பு. ஏன்னா இது சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்து வர்றேன்னு சொல்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது என்னுடைய தொடர்பு அதனுடைய இதில் எல்லா மாநாட்டிலையும் நாங்கள் வந்து அதீப் வந்து பங்களிச்சிருக்கோம். அதீபுடைய குரோத்தில் வந்து ரைஸுடைய பெரிய பங்கு இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் நான் வந்து அடிக்கடி வந்து இந்த மாநாட்டுகளுக்கு வரக்கூடியதுடைய தொடர்பில் என்னென்னா, நம்மளால் சில பேருக்கு பயனடையலாமோன்னு சொல்லி அந்த இது முதல்ல ஆரம்பத்தில் நோக்கணும். இப்போ வந்து பார்த்தா எங்களுக்கு நிறைய பயன் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம WSRB சேர்ந்து நாங்கள் வந்து அவரோட சேர்ந்து MOU சைன் பண்ணோம். இப்போ இந்த வரக்கூடிய இந்த மாநாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் அபுதாபியில் ஒரு ரோட் ஷோ நடந்தது. அதை தாண்டி முந்தானத்து வந்து ஒரு ரோட் ஷோன்னு துபாயில் நடந்துச்சு. சாட்டர்டே ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து ரோட் ஷோக்கு வந்து ஒரு 2 days முன்னாடி தான் ரோட் ஷோ போட்டோம். நான் வந்து சண்டே வந்து போடலான்னு சொன்னாங்க வீக்கெண்டில். அப்போ நான் வந்து சண்டே எனக்கு ஒரு ட்ராவல் இருந்தது. நான் சொன்னேன் என்னால் வர முடியாதுன்னா ஒரு டியூஸ்டே போச்சுக்கலாமேன்டாங்க. மண்டே ஒரு நாளில் சொல்லி எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரோட் ஷோக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் ஒர்க்கிங் டேஸ்லேயே ஈவினிங்கில் வந்தாங்க. வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூ என்டர்பிரினர்ஸ், பெரிய ஹை ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம். அப்போ இந்த மாநாட்டை நோக்கி அரபு இதிலேருந்து UAEலேருந்து குறைஞ்சது 150 பேராவது வருவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் எல்லாருக்கும் பயனளிக்கும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நம்மளால் பல நாடுகளில் பிஸ்னஸ் பண்ண முடியும்டா ரைஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதற்கு வாழும் சான்று உதாரணம்னா நாங்கள்லாம் வந்து உதாரணம். இப்போ உதாரணத்துக்கு டாவோஸில் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தோம். அப்போ வந்து ராசமாணிக்கத்தை மீட் பண்ணோம். ராசமாணிக்கத்தை மீட் பண்ணும்போது அவர் சொல்கிறார், நாங்கள் லாஜிஸ்டிக் ஏர்போர்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரி நீங்கள் வாங்க எங்களுடைய ஏர்போர்ட்லேயே நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம செய்யலான்னு. இந்த வாய்ப்பு இப்போ நாங்கள் தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிஸ்னஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்விஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி. மலேசியா கான்ஃபரன்ஸ் நடந்ததில் மலேசியாவுடைய கான்ஃபரன்ஸ்லேயும் நமக்கு வந்து தொடர்பு கிடைச்சது. மலேசியாவிலையும் நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி. இது இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் வந்தவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் ஆனால் இதையும் தாண்டி நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டேபிளாக ஆர்கானிக்காக பயணிக்கிறதுல இது ரைஸுடைய பெரிய ஒரு நன்மையாக தான் நாங்கள் பயனாக தான் நாங்கள் காண்கிறோம். கண்டிப்பாக சார், உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறி அதீப் வந்து உலகத் தமிழருக்கு ஒரு அடையாளமாய் மாற எங்கள் ரைஸ் அமைப்பின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் சார். வாழ்த்துக்கள். நன்றி.